ஹலோ வீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிர்ச்சாஃப் லாஸ் இன் ஃபேஸர் டொமைன். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபேஸர் டொமைன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்துருப்போம். ஸோ இதில் ஃபேஸர் டொமைனில் கிர்ச்சாஃப் லா எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கிர்ச்சாஃப் லா அப்படின்னு வரக்குள்ள எனக்கு ரெண்டு விதமான லாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேவிஎல், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ டேக் சம் ரேண்டம் வேல்யூஸ், ஒரு 3 வோல்டேஜ் எடுத்துக்கிறேன் புரியறதுக்காக. ஸோ இதே மாதிரி நம்ம n நம்பர் ஆஃப் வோல்டேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ V1 விச் இஸ் ஈக்குவல் டு V1 ஆர் VM1 அப்படின்னு போட்டுக்கிறேன் இன்டூ சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் ஐ புட் பை ஒன். Similarly plus okay, this is value of V1. Similarly V2 which is equal to VM2 sine of omega t plus pi 2. Similarly V3 which is equal to VM3 plus sine of omega t plus pi 3. ஸோ கன்சிடர் இங்க பாத்தீங்கன்னா மூணுமே டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆங்கிள்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த 3 வோல்டேஜ் சோர்ஸுமே ஒரு லூப்புக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த லூப்ல என்னோட லூப் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா V1 பிளஸ் V2 பிளஸ் V3 should be equal to 0. இப்படிதான் வந்து எனக்கு இருக்கணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா VM1 இன்டூ சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் பை ஒன் பிளஸ் VM2 sin of omega t plus pi 2 plus VM3 sin of omega t plus pi 3. Similarly up to dotted என்னென்ன இருக்கோ இது எல்லாமே போட்டுக்க வேண்டியதான், which is equal to 0 அப்படின்னு இருக்கணும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது நம்ம ஃபேஸர் டொமைன்ல எழுதணும். என்ன பண்ணலாம், V at an angle of I1, so I put some V1, and similarly I take it is V2 at an angle of pi 2 and similarly V3 at an angle of pi 3 அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? ஸோ therefore you see this. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா as usual VM1 e பவர் j ஒமேகா t பிளஸ் பை 1 இப்படின்னு போட முடியும். இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண கிடைக்கும் VM1 e பவர் j பை 1 இன்டூ இ பவர் j ஒமேகா t அப்படின்னு போடலாம். ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த எல்லா ஈக்குவேஷனுமே நான் எப்படி எழுதலாம்னா VM1, ஸோ இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் V1 at an angle of pi 1 சொல்லியிருக்கேன் இன்டூ இ பவர் j ஒமேகா tன்னு சொல்லியிருக்கேன். இ பவர் j ஒமேகா t எல்லாத்துலயும் காமனா இருக்கு. ஸோ அப்போ தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதுறேன்னா VM1 இ பவர் j பை 1 இன்டூ இ பவர் j ஒமேகா t பிளஸ் VM2 e power j pi 2 into e power j omega t plus VM3 e power j pi 3 into e power j omega t which is equal to 0. ஸோ இப்போ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் V1 at an angle of pi 1 எல்லாத்துலயும் e power j omega t இருக்கு, காமனா வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ V2 at an angle of pi 2 plus V3 at an angle of pi 3 into e power j omega t which is equal to 0. இப்போ இதுல இந்த e power j omega t கண்டிப்பா 0வா இருக்க வாய்ப்பு இல்லை, because it has some definite values. ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய பாசிபிள் வேல்யூஸ் என்னன்னா இதுதான். ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் V1 இந்த மாதிரி ஃபேஸரா போட்டுக்கிறேன் V1 V2 V3 இந்த மாதிரி பார் போட்டுக்கிறேன். அதை நான் ஃபேஸர்னு எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து if I add the phasor of V1 V2 V3 definitely it should be equal to 0. ஸோ இங்கே மேக்னிடியூட் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் நம்ம ஃபேஸரையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்படி கம்ப்ளீட்டா ஆட் பண்ணக்குள்ள எனக்கு 0 வரணும். ஸோ இதுதான் வந்து உடைய KVL ஸ்டேட் பண்ணுது. சரிங்களா? சிமிலர்லி I move on to KCL. Similarly I take I1 which is equal to some I M1 into sine of omega t plus pi 1 plus okay, and similarly I2 which is equal to IM2 into sine of omega t plus pi 2, I3 which is equal to IM3 into sine of omega t plus pi 3 and vice versa. நம்ம எவ்வளவு வேணுமோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, KCL எனக்கு என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா at any junction the sum of current is equal to 0. இதுதான் நமக்கு ஸ்டேட் பண்ணுது. அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா I am already told that. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். I1 at an angle of pi 1, okay, and I take this is I2 at an angle of pi 2 and I
take it is I3 at an angle of pi 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஆஸ் யூசுவல் போன கேஸ்ல சொன்ன மாதிரியே தான். அப்ப இதை எப்படி எழுதலாம்னா im1 into sin of omega t plus pi 1 plus im2 into sin of omega t plus pi 2 plus im3 into sin of omega t plus pi 3 which is equal to 0. ஓகே, ஸோ இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனா எனக்கு கிடைக்கும் im1 at an angle of pi 1 into e power j omega t. So KVL போட்ட மாதிரி just I take the final values. Okay, e power j omega t plus im3 at an angle of pi 3 into e power j omega t which is equal to 0. So இது வந்து நான் ஃபேஸராகவே போட்டுடுறேன். ஸோ I1 ஃபேஸர் plus I2 phasor plus I3 phasor into e power j omega t காமனா வெளியே எடுத்துறேன் should be equal to 0. I already told that this should not be equal to 0. இப்போ மீதி இருக்கிறது வந்து எனக்கு என்னது I1 phasor plus I2 phasor plus I3 phasor இதை ஆட் பண்ண எனக்கு என்ன வரணும் 0. ஓகே, ஸோ இங்க முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா it should be a phasor. phasor addition வந்து சரிங்களா இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா, நம்ம நார்மல் கேசிஎல் கேவிஎன்ல ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். இங்க நம்ம என்ன பண்ணணும், போத் மேக்னிடியூடோட ஆங்கிள் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசி அண்ட் ஏசி நெட்ஒர்க்ஸ். ஸோ அதனால தான் ஏசி நெட்ஒர்க்ஸ் வந்து பார்க்க கொஞ்சம் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ஏசி நெட்ஒர்க் இஸ் வெரி சிம்பிள். So in our next video, we see about mesh analysis and nodal analysis problems using AC networks. Because mesh analysis வந்து KVL பேஸ் பண்ணியிருக்கோம் and nodal analysis KCL பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன் டீடைல் ஒவ்வொரு மாடலாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.